இன்னைக்கு கேலஸ்டினிக்ஸ் போட்டி இருக்கு. அந்த கதையை தான் பார்க்க போறோம். காலையில சீக்கிரமா எழுந்தாச்சு. போட்டினால இல்ல, லோக்கி மேனால கொரட்டெல்லாம் விடல. அட் த சேம் டைம் படுக்க இடமும் இல்ல, போத்திக்க பெட்ஷீட்டும் இல்ல. அதனால சுமாரான தூக்கம் தான். அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அகாடமிக்கு நாங்க 3 பேர் மட்டும் வெயிட் கொடுக்க போயிட்டோம். 64 பிளஸ் இருக்கேன். ஒரு 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு. இது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு குட்டி அட்வான்டேஜா இருக்க போகுது கைஸ். வெயிட் கொடுத்துட்டு முதல் வேலையா சாப்பிட தான் போனோம். ஹெவியாலாம் சாப்பிடல, ஏன்னா சாப்பாடு முடிஞ்சவொடனே எங்களுக்கு போட்டி. காபை மட்டும் கொஞ்சோண்டு லோட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூப் கிரியேட்டின் கொடுத்தாங்க. அது முழுங்கத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா வாயிலேயே ஷேக் பண்ணி முழுங்க வேண்டிய சூழ்நிலை. ஷேக்கரை கொண்டு வரல. பவர் எண்டூரன்ஸ்ல தான் நான் கலந்துக்கிட்டேன். மசிலப்பு புல்லப்பு டிப்பு எல்லாமே வெயிட்டட்ல போடணும். ஃபர்ஸ்ட் மசில் அப் 10% ஆஃப் பாடி வெயிட்ல போடணும். அந்த 1.5 கிலோ அட்வான்டேஜ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு கிரிப் ஸ்லிப் ஆயிடுச்சு, மசில் அப் ஜாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போல. ஆனா ஜாம் ஆகிறதுக்கு முன்னாடி 12 ரெப் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது புல்லப் 40% ஆஃப் பாடி வெயிட், அதாவது 26 kg. இதுலயும் நம்மளுக்கு முன்னேற்றம் தான். ஏன்னா 9 ரெப்ல இருந்து 13 ரெப்புக்கு வந்திருக்கு. லாஸ்டா டிப் 60% ஆஃப் பாடி வெயிட். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மசில் அப் கஷ்டமா இருக்கும், அடுத்து புல்லப், அடுத்து டிப். ஆனா எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டிப் தான் கஷ்டம், அடுத்து புல்லப், லாஸ்டா தான் மசில் அப். ஆனாலும் இதுலயும் நம்மளுக்கு முன்னேற்றம் இருக்கு. 10 ரெப்ல இருந்து